மூட நம்பிக்கைகள் அனைத்துமே குற்றங்கள். அது தனி மனித விருப்பங்கள் கிடையாது, தனி மனித நம்பிக்கை கிடையாது, தனி மனிதரோடு அது முடிந்து போகக்கூடியது கிடையாது. ஒருத்தர்கிட்ட இருந்து அது இன்னொருத்தர்கிட்ட பரவிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கும் அந்த தனி மனிதருக்கும் தீங்கு தான், அது மற்றவங்களுக்கு வரும்போது அந்த மக்களுக்கும் தீங்கு தான், மற்றவங்களுக்கும் தீங்கு தான். அப்படிங்கும்போது மூட நம்பிக்கைகள் அனைத்துமே குற்றம். அப்படி இருக்கும்போது மூட நம்பிக்கைகள், அறிவுக்கு புறம்பான அந்த மூட நம்பிக்கைகளுக்கு நம்ம தண்டனை கொடுக்க வேண்டும். இப்போ மதத்தின் பேரால் மக்களை ஏமாத்துறாங்க. அதுக்கு ஏன் அதனால் மதத்தின் பேரால் மக்களை மதம் என்பதால் அதற்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து விடுகிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஏமாற்றுகிறார்கள் என்கிற காரணத்தால் அது அவர்களுடைய தனி மனித நம்பிக்கை என்று நாம் அதை எதுவும் செய்துவிடக்கூடாது. அதற்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறோம். அதை தண்டிப்பதற்கு பதிலாக அது போன்றவர்களை